சரிடா மாமனே, நீ வீட்டுக்கு கிளம்பு. ஆமா, வேலை முடிஞ்சு 4 மணிக்கு உன் வீட்டுல வந்து உட்காந்து வச்சுக்க. உங்க ஆத்தா கறி கிளின்னு கிளிப்பா, அதை வாங்கிட்டு இதை வாங்கிட்டு. நான் 8 மணிக்கு வருவேன், நீ முதல்ல கிளம்பு. ஒரு பெத்த தகப்பை எங்க வேணாலும் போவே வருவேன், அது நீ கேட்க கூடாது சரியா? போ 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 போ, வேலை முடிஞ்சதுல கிளம்பு. மவனே சொன்னா கேளு, கிளம்பு. ஐயே, இவன் கூட பெரிய சல்லையா கிடக்குது. போட, அடிச்சிட கிடிச்சிட போறேன் போ. என்னே இவன் கொஞ்சம் விட்டா உங்களையே அடிச்சிருவான் போலனே. பாத்தீங்களா அக்காவோட ட்ரைனிங்? அதான்டா. பாவி பயலே, பெத்த தகப்பை கொஞ்சம் சந்தோஷமா இருந்துடக்கூடாது உனக்கும் ஆத்தாளுக்கும். உடனே மூக்கு வெறுத்துரும். போட வாரேன் போ. ஆட டேய், நான் எங்கேயும் போடா, இங்க தாண்டா அந்த முக்குல உட்காந்துப்பேன். போடா. என்னண்ணே உங்க பையன் போறா அப்படி? அவன் லூசு பையன்டா, அவன் போகட்டும். வீட்டுல யாருங்க? 4 மணி ஆனா அன்னை காப்பி கிளாஸ்ல கை வைக்க மாட்டாரு. கூடுறா, இப்ப தாண்டா அவனை துரத்தி விட்டேன், நீ வேற. எம்மாடி, அதெல்லாம் ஒண்ணு வேணாமா? பையன் இருந்தா கூப்பிடுமா? பாவம் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல. அமுதா வேற. வாங்கண்ணே வாங்க. என்ன 4 மணி தான் ஆகுது, எல்லாம் இங்க நிக்கிறீங்க, வேலை பார்க்கலையா? வெயில் மண்டைய வளர்க்குறியா? இதுக்கு மேலையில வேலை பார்க்க முடியாது. அதான் கிளம்பியாச்சு. என்னண்ணே இப்படி பண்றீங்க? காலையில 8 மணிக்கு வேலையை ஆரம்பிக்கிறேன், நீங்க 10 மணிக்கு தான் வேலையை ஆரம்பிச்சீங்க. சரி 10 மணிக்கு வேலை செஞ்சாலும் மதியானம் தொடர்ந்து செய்வீங்கன்னு பார்த்தா 1 மணிக்கு சாப்பாட்டு நேரம்னு சொல்லிட்டு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் தூங்கி எந்திரிச்சிங்க. இப்ப 4 மணி கூட ஆகல, அதுக்குள்ள எல்லாம் கிளம்பி வந்து நிக்கிறீங்க. இப்படி இருந்தா எப்படின்னு வீட்டு வேலையாகும்? அத கான்ட்ராக்டை இவர்கிட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும், கொடுத்ததுக்கு அப்புறம் யோசிக்க கூடாது. எப்பா, நீங்கெல்லாம் ரூமுக்குள்ள ஏசி ரூம்ல உட்காந்து வேலை பாக்குறவங்க. நாங்க அப்படி இல்லையா, உச்சி வெயில வேலை செய்யறது. அதுவும் கல்லையும் மண்ணையும் சுமந்துக்கிட்டு வேலை வெட்டி பாக்குறது அம்பிட்டு கஷ்டையா. கொஞ்சம் வெயில் இதா இருந்துச்சுன்னா கூட கொஞ்சம் நேரம் வேலை செய்வோம். அதுலயும் டீயை குடிக்கிறோம்னா அதுக்கு ஒரு 2 மணி நேரத்தை பண்ணிடுவோம். அண்ணே இங்க பாருங்க, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. ஏன்னா நானும் கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறேன், உங்களுக்கு கொடுக்கணும்ல. இப்படி வேலை செஞ்சா எப்படி 6 மாசத்துக்குள்ள எனக்கு வீட்டு வேலை முடியணும். எப்பா, 6 மாசம் வேலையை எப்படி டான்னு முடிச்சு காட்டுறேன் பாரு. 6 மாசம் முடிக்க வேண்டிய வேலையை டான்னு முடிக்க மாட்டாரு. 6 மாசமா நீங்க கொடுக்க வேண்டிய காசு 6 நாள்ல முடிச்சிருவாரு. ஏய், அந்த வாழை மூட சொல்ற, ஏன்டா படுத்தி எடுக்கணும்? அவனை அங்கிட்டு கூட்டிட்டு போடா. வாங்கண்ணே, ஏன் இப்படி பண்றீங்க? எப்பா எப்பா, பொறு என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு. இப்ப என்னப்பா பண்றது? இன்னைக்கு வேலை செஞ்சிருக்கோம் 4 பேரு, அதெல்லாம் கடை வேலையை செஞ்சிருவோம். நீங்க அதெல்லாம் கவலைப்படாதீங்க. நாளையில இருந்து சொல்லு வாக்கு மீறாம செய்வேன் பாரு வேலைய. சரிங்கண்ணே, நாளைக்காவது ஒழுங்கா வேலையை பாருங்க. சரிப்பா, இன்னைக்கு 4 பேர் வேலை செஞ்சிருக்கோம். சரிங்கண்ணா, அதுக்கு என்ன? இல்லப்பா, இங்கெல்லாம் கட்டட வேலையை பொறுத்த வரைக்கும் காசு அன்னன்னைக்கு கொடுக்கலன்னு வையி, ஒருத்தர் வேலைக்கு வர மாட்டாமா. அதனால கொஞ்சம் இன்னைக்கு வேலை செஞ்சவங்களுக்கு சம்பளம் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது பிரிச்சு கொடுத்தா நாளைக்கு வந்துருவாங்க, இல்லைன்னா வரமாட்டாங்க. என்னண்ணே வேலையே ஆகல, என்னன்னு இப்படி பண்றீங்க? இப்ப நான் என்ன எனக்கா வச்சுக்கிறதுக்கு கேக்குறேன், வேலைக்காரங்களுக்கு காசு கொடுத்தா தான் வருவாங்க, இல்லைன்னா வரமாட்டாங்க. சரி எவ்வளவு வேணும் சொல்லுங்க. மேஸ்திரி எனக்கு ஒரு 1200, சித்தாளுக்கு ஒரு 700, அப்புறம் அந்த பயலுக்கு ஒரு 1000, அந்த பயலுக்கு ஒரு 1000, அவ்வளவுதான்பா. 1200, 700, அங்க ஒரு 1000, அங்க ஒரு 1000. என்னண்ணே வேலையே ஆகல, ஆனா கூலி மட்டும் இவ்வளவு ஆகுது. இப்பா கணக்கு பார்க்காம நீங்க இறங்க, வீட்டு வேலை எப்படி ஆகுதுன்னு பாருங்க. சரிங்கண்ணா, இருங்க கொண்டு வரேன். ஐயோ, மகாவோட அப்பாவாச்சு, நம்ம மாமனாராச்சு, வீடை சிறப்பா கட்டி கொடுப்பாருன்னு பார்த்தா நம்ம காசை கரிச்சிருவாரு போல இருக்கே. எம்மா மாட்டு பையன், அவங்க இருக்கிறாங்கன்னு கூட பார்க்காம மைண்ட் வயசுன்னு சொல்லி சத்தமா பேசிக்கிட்டு இருக்கியா உண்மைங்க? ஆத்தே என்னண்ணே உதச்சு புட்டா? ஏண்டா நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், வாய் அடக்குவியான்னு பார்த்தா ஓவரா வாய் பேசிக்கிட்டு இருக்க. நான் அங்க காலையில வேலை செய்யும்போது பாத்துக்கிட்டு இருக்கேன், அந்த 2 பையனுக்கு வேலை செய்யறாங்க. அவனுங்களை அதை பண்ணி இதை பண்ணி வேலை வாங்கிட்டு ஒரு வேலையும் பார்க்காம தெரியுற. இப்பயும் பாரு, கூலி வாங்குற நேரத்துல வாய் விட்டு களைச்சு விட்டுக்கிட்டு இருக்கியா? யாரு கல்லையும் மண்ணையும் ஜல்லியும் கூட்டி வாயை ஒரே அடையே அடைச்சு போடுவேன், சோத்துக்கு கூட வாயை திறக்க முடியாத அளவுக்கு ஒரே குத்தமா கிடக்குது. உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம்னு சொல்லுவாங்க, அப்படி தெய்வத்தையே எட்டி உதைக்கிறாங்களே. என்னடா இது, காலம் ரொம்ப கெட்டு போச்சு.
சப்பாத்தி போட்டு இந்த உருளைக்கிழங்க மசிச்சு இந்த சுண்டல் எல்லாம் போட்டு வைப்பல்ல அந்த மாதிரி குழம்பு வச்சிரு. சரி அது மட்டும் போதுமா இல்லை ஆம்லேட்டு அந்த மாதிரி? சரி ஒரு ஆம்லேட் மட்டும் போட்டுரு. அவன் வேற வருவான், அவனுக்கு என்ன வேணும் எது வேணும்னு கேட்டு சமைச்சு கொடுத்துரு. ம் சரிங்க. நேரில் பார்க்கும்போது 2 பேரும் கீரியும் பாம்புமா அடிச்சுக்கிறீங்க. ஆனால் அவன் என்ன சாப்பிட்டானோ அவன் என்ன பண்ணுறானோன்னு அவனை பற்றியே மூச்சுக்கு 300 தடவை யோசிக்கிறீங்க. உங்களை புரிஞ்சிக்கவே முடியல. மனசுக்குள்ளே இருக்க அன்பு அவன்கிட்ட ஓப்பனாக பேச வேண்டியதானே? ஏண்டி நான் மனசு விட்டு பேசுறது பேசலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருந்தேன்னா தான் அவனுக்கும் தோணும், அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காரு, அவர்கிட்ட நம்ம இப்படி நடந்துக்கணும் அப்படி நடந்துக்கணும். இல்லைன்னு வச்சுக்க ஒன்றும் பண்ண முடியாதுடி. ம். அம்மா அம்மா, என்னடா ஏன்டா இப்படி ஓடி வர? கோயிலுக்கு போடியே பூ போட்டு கேட்டியா, என்ன சொன்னாங்க? அடைச்ச இதுக்கு தான் இந்த ஓட்டம் ஓடி வந்தியா? நான் கூட என்னமோ ஏதோன்னு பயந்தே போயிட்டேன் போ. நானே என்ன சொன்னாங்களோ எது சொன்னாங்களோன்னு தெரியலன்ட்டு ஓடி வந்தேன். ஃபோன் பண்ணாலும் எடுக்கவும் இல்லை. என்னதான் பண்ணிட்டு இருந்தீங்க ஃபோனை? ஃபோன் பண்ணியிருந்தியா? நாங்கள் கோவிலில் இருந்தோம். சரி கோயிலில் இருந்தால் ஃபோன் பண்ணிகிட்டே இருப்பாங்க நொய்யின்னு. அதான் சரி ஃபோனெல்லாம் சைலண்ட்டை போட்டு நம்ம நிம்மதியாக கொஞ்ச நேரம் சாமி கும்பிட்டு வருவோன்ட்டு தான் எல்லாத்தையும் சைலண்ட்டில் போட்டு கிடந்துச்சு. அதை எடுத்து உள்ள போல இருக்கு. அதான் ஃபோன் அடிச்சதே கேட்கல. சரி சரி என்ன சொன்னாங்க? டேய் அப்பா அது வந்து என்னம்மா சொன்னாங்க சொல்லுங்கம்மா. கோவிலில் ஐயர் இருந்தார், பூ போட்டு கேட்டோம். இந்த மாதிரி பையன் ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறான், என்ன பண்ணலாம் எது பண்ணலான்னு. ஆனால் தொழில் வந்து இப்போதைக்கு கை கொடுக்காது, அவர் இருக்கிற தொழிலே செய்யட்டும் அப்படின்னு வந்துச்சு. அதான். அது ஐயர் சொன்னாரா இல்ல இவர் சொல்லி நீ அதை அப்படியே சொல்றியா? ஏண்டா இப்போ எதுக்குடா உங்க அப்பாவை இழுக்கிற? ஐயர் சொன்னது தானே சொல்றேன். எனக்கு தெரியுமா, எனக்கு தெரியும். எனக்கு மட்டும் எந்த நல்லதுமே நடக்கக்கூடாது அந்த எண்ணம் தானே. இவரோட பேச்சதை நீ கேட்ப, நடத்துங்க. நான் என்னைக்கு இதே மாதிரி இருக்கேன். பாருடா, இப்ப யாரும் நீ தொழில் பண்ண வேணாம்லாம் கையை பிடிச்சி இழுக்கல. உங்ககிட்ட தான் காசு இருக்கு, உங்ககிட்ட தான் எல்லாமே இருக்கு, நீ பண்ணு. ஆனா ஒரு விஷயத்த மட்டும் புரிஞ்சுக்க, இப்போதைக்கு உனக்கு நேரம் சரியில்லை, எதுவும் பண்ண வேணாம்னு சொல்லியிருக்காரு, அதை புரிஞ்சுக்க. ஆமா, உங்க பொண்ணுக்கு மட்டும் எல்லா நேரமும் சரியா இருக்கும். எதை வாங்கினாலும் பொண்ணு பேர்ல எடுக்கணும், எதை வாங்கினாலும் பொண்ணு பேர்ல எழுதணும். அப்படியெல்லாம் பண்ணும்போது எல்லா நேரமும் சரியா இருந்துச்சு. நான் ஒண்ணு செய்யணும், எனக்கு ஒண்ணு செஞ்சுக்கும் போதுதான் உங்களுக்கு நேரம் சரியில்லாம போகும். ஏய் தம்பி, இப்போதைக்கு செய்ய வேணாம்னு சொன்னாங்கப்பா. இன்னும் ஒரு 6 மாசம் ஆனா கூட செய்யலாம் அப்படின்னாங்க. அதுவும் வீட்டுக்கு ஒரு மகாலட்சுமி வந்தாதான் செய்ய முடியும்னு சொன்னாங்க. மகாலட்சுமியா? ஆமாண்டா தம்பி, சூட்டோட சூட்டா கெட்டது நடந்த வீட்டில் ஒரு நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க. அந்த படுபாவி தான் நம்மளை ஏமாற்றி பழி எடுத்துட்டு போயிட்டா. அப்படியே விடவும் கூடாதுல்ல. நம்ம வீட்டுக்கும் ஒரு மருமக வந்து அவள் வர நேரம் நமக்கு ஒரு பேரப்பிள்ளையோ பேரன் ஏதோ ஒன்று கிடைச்சதுனாலும் அது விளையாடுற நேரமாவது வீட்டுக்குள்ளே ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கும்ல. அதான் உனக்கு ஒரு கல்யாணம் காட்சின்னு பண்ணலான்னு பார்க்குறோம். கல்யாணம் பண்ணா மருமவர் ராசிக்கு உனக்கு எல்லாம் பண்ணலான்னு சொன்னாங்க. எனக்கெல்லாம் இப்போதைக்கு கல்யாணம் பண்ற இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது. எனக்கு இப்போதைக்கு தொழில் பண்ணணும். நான் வந்து சொந்த காலில் என்னோட உழைப்புல நிக்கணும்னு நினைக்கிறேன். இங்க பாருப்பா தம்பி, இப்பயும் நீ உன் சொந்த காலில் தான் நிக்கிற. நாங்க ஒன்றும் உனக்கு வாடகை கால் வாங்கி கொடுக்கல, சரியா? முதல் சொல்றதை கேளு. உன் ராசிப்படி எதுவும் இப்போதைக்கு பண்ணக்கூடாதுன்றாங்க. நாங்களும் ஆண்டு அனுபவிச்சிட்டோம். எங்க இதுக்கும் இப்போதைக்கு எதுவும் பண்ண முடியாது. என்ன எங்க ராசி இதெல்லாம் தொட்டது தொடங்காது. உன் தங்கச்சி பேர்ல வாங்கினா ஒவ்வொன்றும் நிலச்சி பெருகும்னு சொன்னாங்க. அதனாலதான் புள்ள பேர்ல வாங்கணும். அதானே, நானா பிறந்திருக்கவே கூடாது அப்படித்தானே சொல்றீங்க? என்னாடி இவன் எதை சொன்னாலும் குண்டக மண்டக புரிஞ்சுக்கிட்டா நான் என்னத்த சொல்லட்டும்? பாருப்பா, உனக்கு கல்யாணம் ஆகிற நேரத்தில் கல்யாணத்தை பண்ணிக்க போகிற பொண்ணு ராசிப்படி உனக்கு எல்லாம் வாங்குற யோகம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்கப்பா. புரியுதா? நம்ம சொந்த மதத்திட்ட சொல்லி பொண்ணு பார்க்க சொல்லியிருக்கோம். ஏதாவது ஒன்று பண்ணுவோம், சரியா? என்னமோ பண்ணுங்க. சப்பா, ஏன்னா இவன் இப்படி கோவப்படுறானே தெரிய மாட்டேங்குது. நம்ம என்ன பொய்யா சொல்றோம்? இவன் கிட்ட வேணா ஜாதகத்தை கொடுத்து விடு, அவனே போய் ஏதாவது ஒன்று பண்ணிட்டு வரட்டும். ஐயோ, நானுமே என்னத்த சொல்றதுனே தெரியலங்க. ரொம்ப கோவப்படுறாங்கலாம். சரி, நானும் புரோக்கர் கிட்ட சொல்றேன். நல்ல குடும்பமா நல்ல பொண்ணு அமையணும்னு. சரிங்க. என்னடா இன்னும் தர்முகத்தை வேலைக்கு போயிட்டு இன்னும் 4 மணிக்கெல்லாம் வந்துடுவேன்னு சொன்னாரு. மணி 4:30 ஆகி போச்சு. இவ்வளோ நேரமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ இன்னைக்கு நேரமும் போக மாட்டேங்குது. எப்போ ஆரம்பமும் வருவேன். எப்படியோ காட்டு வேலைக்கு போவோம். அங்கே கீரை காய்கறின்னு இருந்துச்சுன்னு எல்லாம் பறிச்சுட்டு வந்தாச்சு. இனி வெங்காயம் தக்காளி வேற இல்லை, அதை வேற வாங்கிட்டு வரணும். நம்ம வேற இன்னைக்கு கூலியும் கொடுக்கல, கொடுத்தா கூட அப்படியே வாங்கிட்டு வந்திருக்கலாம். இந்த மனுஷனுக்கிட்ட போன போட்டு வாங்கிட்டு வர சொன்னோம்னா கூலியே வரலன்னு பஞ்ச பாட்டு பாடிக்கிட்டு கிடப்பது. வீட்டில் எதை பற்றியாவது கவலை இருக்கு? ஒரு கவலையும் இல்லை. என்னடி மருமகளே, அந்த புள்ள வீட்டில் இருந்துச்சு, அந்த புள்ளை ஆளையே காணல, எங்கே போணுச்சு? இன்ன வரைக்கும் இடுப்புல தான் உட்கார வச்சிருந்தேன், இப்பதான் இறக்கி விட்டேத்த. இந்த திமிரு தானே ஆகாதுன்றது. நம்மளை நம்பி விட்டுட்டு போயிருக்கேன். இங்கே எங்கன்னு கேட்டா அப்பதான் நானே அடுத்த வேளை சோத்துக்கு என்னடா பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இதுல வேற என்னை படுத்திக்கிட்டு இங்கிட்டுதான் எங்கிட்டாவது நின்றுகிட்டு இருப்பா. அவங்க அப்பா வேற பணக்காரர் வேறல்ல, அதான் தூக்கிட்டு எதுவும் போயிட்டாரோன்னு கேட்டேன். அக்கா இல்லடி, தூக்கிட்டு போனேன். கடைசியில நம்ம மேல பழி வரும்ல, அதுக்காக சொன்னேன். அது வாயா இல்ல வண்ணான் தாலியான்னு தெரியல. இருக்கிறவனையும் வெறுப்பேத்திக்கிட்டு என்னங்க குத்தமா இருக்கு. நல்லது சொன்னா கூட இந்த காலத்துல பொழப்பத்தான் முடியும் போல இருக்கே.
ஐயோ அப்பா, இந்த பிள்ளை இங்கே தான் நின்றுக்கிட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்தில் உயிரே இல்லைப்போ. ஐயோ, எவனும் இவனும் தூக்கிட்டு போயிட்டான். அவளைத்தான் இவன் புருஷனுக்கு எவன் பதில் சொல்கிறது? இதுவே பெருந்தலைவலியாக போயிடும். அமுதா, அக்கா சொல்லுங்கக்கா. ஏன் இப்படி வெளியே நின்றுக்கிட்டு இருக்க? உள்ளே இருக்க வேண்டிதானே? இல்லைங்கக்கா, ஆறுமுகம் வேலை விட்டு 4 மணிக்கெல்லாம் வந்துடுவேனாரு. அதான் இன்ன வரைக்கும் ஆளை காணலைன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆட 4 மணிக்கு வரேன்னு சொன்னாங்களா? இவங்க எல்லாம் ஒன்றா வேலைக்கு போனால் 4 மணிக்கு வருவாங்கன்னு நினைக்கிற? நல்லா ஊரை சுற்றிப்புட்டு நல்லா வெளியே குடிச்சுப்புட்டு மூக்க முட்டை தின்னுப்புட்டு 8 மணிக்கு சாவகாசமாக வருவாங்க. கொடுத்த குழியெல்லாம் கரைச்சிப்புட்டு இவங்கள போய் 4 மணிக்கு வருவாங்கன்னு நீ காவ காத்துக்கிட்டு இருக்க. உள்ள வா, அவங்க வரும்போது வருவாங்க. இல்லைங்கக்கா, ஆறுமுகத்துக்கு குடிக்கிற பழக்கம்லாம் இல்லை. ஓஹோ அப்படியா? சரி சரி. என் புருஷெல்லாம் கட்டட வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் வரும்போது உள்ள எதையாவது இறக்கிக்கிட்டு தான் வருவார். அது வந்தோடனையும் கூலி எங்கேயான்னு கேட்டால் அதுக்கு சண்டை நாரும். இதுலேயும் சாப்பாட்டுக்கு அது இல்லை இது இல்லைன்னு சொல்லிட்டு தட்டில் சோத்தப்பட்டு வச்சோன்னு வச்சுக்க தூக்கி அடிப்பது. அவ்வளோ பிரச்சனை பண்ணுவது. ஏங்க இப்படி குடிச்சு உடம்புக்கு எடுத்துக்கிறீங்க? வேலையை பார்த்துட்டு அந்த சம்பளத்தை வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்தா நம்ம செலவுக்காகும். நீ குடிச்சு தள்ளுறதுக்கு பதிலாக அந்த காசில் ஒரு பழத்தை வாங்கி சாப்பிடு, இல்லை ஒரு முட்டையை வாங்கி சாப்பிடு. யார் வேண்டாண்ணா அப்படின்னு சொன்னால் கட்டட வேலை பார்க்குறது உடம்பு வலிக்கும், அதனால இப்படி இதனால இப்படின்னு சொல்லிட்டு நல்லா குடிச்சு மொட்டிப்பிட்டு தான் வருவானுங்க. அதனால் எனக்கும் ஒன்றை மாதிரி தான். நானும் கல்யாண புதுசில் பார்த்து என் கண்ணு தான் பூத்து போச்சு. இப்போல்லாம் நான் எதையும் யோசிக்கிறது இல்லை, ஒன்றும் கிடையாது. பிள்ளைக்கு பிறந்ததுக்கப்புறம் என் வாழ்க்கை இதுங்களை பார்க்கறதுக்கே நேரம் சரியாக போச்சு. வா வா, அதுங்களாம் வரும்போது வருங்க. இந்தா வந்துட்டானே என் புள்ள. வா வா. என்னடா வேலை முடிஞ்சு நீ மட்டும்தான் வர? உங்கள் அப்பெல்லாம் எங்க? எங்கிட்ட போச்சு யாருக்கு தெரியுமா? ஏன்டா நீ எல்லாம் ஒரே இடத்துல தானே வேலைக்கு போன, இல்லை எங்கிட்ட போன? தூங்கி எந்திரிச்சு வந்த மாதிரி இருக்க. சரி சரி, வேலை யாருக்கு செஞ்சு கொடுத்த? உங்க அப்பனுக்கு தானே. அதுக்கு எதுக்கு மூஞ்ச 10 முழத்துக்கு நீட்டிக்கிட்டு இருக்க? உங்க அப்பா எங்க? அவங்களெல்லாம் ஆளை காணா. உன்னைய போனதா? ஏன் உன்னை அனுப்பிவிட்டு அவங்க இங்க போறாங்களாமா? சொல்லலாமுதா, இதுங்களாம் திருந்தாததுங்க. எங்கிட்டாவது போய் குடிச்சுப்புட்டு நல்லா இது பண்ணிட்டு வர்றது தான். கூலி கொடுத்தாங்களா? இவெல்லாம் ஒரு காலமும் திருந்த மாட்டான் போ. ஏன்பா, உங்க கூட அவரையும் கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. எங்க எங்க அப்பா கத்தல அங்கேயே என்னால நிக்க முடியல. ஆனா எங்க அப்பாவோட சேர்ந்து நின்னுகிட்டு இருந்தாரு. அப்ப நான் என்ன பண்ண முடியும்? உடம்பெல்லாம் வலிக்குதுமா, தண்ணி காய போடுமா குளிக்கிறதுக்கு. சரி சரி, காய போடுறேன். போய் வெங்காயமும் தக்காளியும் மட்டும் வாங்கிட்டு வாயா, குழம்பு வச்சிடுறேன். குளிச்சுட்டு வந்தோடனே சாப்பிட்டுருவேன். ஏண்டா நீங்க எல்லாம் வேலைக்கு போயிட்டு வந்தா ஏதாவது சொல்றீங்க? நான்லாம் வேலைக்கு போயிட்டு வந்து நீங்க கேட்கறதையும் சமைச்சு கொடுத்துட்டு தானேடா படுக்கிறேன். நான்லாம் உங்களை மாதிரி மூக்கையும் மூஞ்சி நீட்டினா எப்படி இருக்கும்? பார்த்துக்கம்மா, இதுதான் கதி. எல்லாம் குடிச்சுப்புட்டு நல்லா மூக்க மட்டும் தின்னுப்புட்டு வருவானுங்க. நீ உள்ள வாம்மா. என்ன இவங்க இப்படி சொல்றாங்க? குடிக்கிட்டேன்னு ஆறுமுகத்துக்கு அந்த பழக்கம்லாம் இல்லை. இவனை வருவோம். ஐயோ, இப்ப என்ன பண்றது? எனக்கு ஒன்றும் புரியலையே. ஆறுமுகம் மட்டும் குடிச்சிட்டு வந்தா அப்புறம் அவங்கிட்ட நான் பேசவே மாட்டேன். வரட்டும், இன்னைக்கு எத்தனை மணிக்கு வரான்னு பார்க்குறேன். பிடிச்சி ஒரு தடவை 4 தடவை திட்டுனாதான் சரிப்பட்டு வரும் போல இருக்கு. வேலைக்கு போனோமா வந்தோமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு கூட்டு சேர்ந்துக்கிட்டு எங்கிட்டும் போகக்கூடாது வரக்கூடாதுன்னு.